ஓகே கண்ணு நெக்ஸ்ட் பாருங்கள் 4.4 இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் கண்ணு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஓகேங்களா. இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொஷினே வந்து பார்த்தோன்னா பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா கிவன் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு ஒன்னுன்னு அப்ளை பண்ணணும், n ஈக்குவல் டு கேன்னு அப்ளை பண்ணணும், n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன்றுன்னு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டாக ப்ரூஃப் ஆயிரும் ஓகேங்களா. இதுதான் கண்டிஷன். ஃபஸ்ட்டு என்னன்னு பி ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம் கிவனில் கொடுத்தது, அதுக்கு n ஈக்குவல் டு ஒன்னுன்னு அப்ளை பண்ணணும், n ஈக்குவல் டு கேன்னு அப்ளை பண்ணணும், n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினு பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் ஆல் இன்டீஜர்ஸ் n greater than or equal to 1 ஓகேங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன், இது n greater than or equal to 1னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட வேல்யூ ஒன் அண்டு எபோவாக எடுத்துக்கணும்னு அர்த்தம். இங்கே என்னுக்கு வேல்யூ எடுக்கிறத கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நமக்கு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே 5 மார்க் கொஷின் தான் கண்ணு இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வரும். 4th சாப்டரில் 5 மார்க் வருதுனாவே இதுதான் வரும் அதிகம் ஓகேங்களா. கிவனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பி ஆஃப் n எடுத்துக்கிறோம். பி ஆஃப் n ஈக்குவல் டு கிவனில் கொடுத்துருக்காது தான் அப்படியே எழுதிக்கிறேன். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்ணு ஃபார் n ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணணும். இதுதான் எல்லா சமுக்கும் இதே ரூல்ஸ் தான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு n-க்கு 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ n-க்கு 1ன்னு அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல பாருங்கள் n-க்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணியாச்சு. இந்த இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 1ன்னு அப்ளை பண்ணால் 1 தான் கிடைக்கும் ஓகேங்களா. சரி இப்போ அடுத்தது இந்த இடத்த சைடு அப்ளை பண்ணுங்கள். 1 × 1 + 1 2 அப்போ இதான் பாருங்கள் 1 + 1/2ன்னு இருக்கா. அப்போ 1 + 1 2 2/2 நமக்கு என்ன கிடைக்கும் 1. அப்போது பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. அதாவது நமக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக கிடச்சிருக்குன்னா அப்போ நமக்கு பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. மிஸ் எப்படி மிஸ் இது 1ன்னு போடுறீங்க, இங்கே 1 + 2 + 3 எல்லாம் இருக்குல்ல. இப்போ நமக்கு இது ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா n எங்கே இருக்கோ அப்போ 1 அப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணாலுமே நமக்கு லாஸ்ட் டைம் என்ன கிடைக்குது 1ன்னு தான் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 1க்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார் n ஈக்குவல் டு கே ஓகே. இப்போ n இருக்க வேண்டிய இடத்துல கேன்னு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் கே ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த சைடு நமக்கு n பதிலாக கே, இது கே + 1/2 ஓகேங்களா. அப்போ பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஏன்னா நமக்கு n இருக்க வேண்டிய இடத்துல கேன்னு இருக்குது. ஸோ அதனால நம்ம ட்ரூ அவ்வளோதான் ஓகே. அடுத்து ஃபார் n ஈக்குவல் டு கே + 1 அப்போ கே + 1 அப்படிங்கிறப்போ இதில் n-க்கு பதிலாக கே + 1 அப்ளை பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா இங்கே பாருங்கள் கே இன்ட்டு கே + 1 சாரி இங்கே கே + 1 தானே மிஸ் வரும். எப்படி மிஸ் முன்னாடி கே அப்ளை பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி டேர்ம் இதோட ஒன்று குறைவாக தானே இருக்கும், அதுதான் கேன்னு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் டு இந்த சைடு அப்ளை பண்ணுறப்போ கே + 1 இந்த சைடு கே + 1 + 1 அப்படிங்கிறப்போ கே + 2/2 ஓகேங்களா. இப்போ இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். கே + 1க்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. சரி இப்போ பாருக்கண்ணே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 + 2 + 3 + கேன்னு நம்ம போட்டது இங்கே கே டேர்ம்ஸ் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்குல்ல. எல்லா கொஷினுக்கும் இது மாதிரி தான் எடுத்துக்கோ. இதை எடுத்துகிட்டு இது கே வரைக்கும் இருக்கும். இந்த கேவோட வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்கோ அது இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்குவோம். என்ன இருக்குது கே இன்ட்டு கே + 1/2ன்னு இருக்குது ப்ளஸ் இந்த கே + 1 ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். அப்போ 2 × கே + 1 ஓகேவா கண்ணே. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டுலேயுமே கே + 1 இருக்கனால கே + 1 காமனாக எடுத்துகிட்டு இதில் கே மட்டும் இருக்குது, இதில் +2 ஓகே. இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சா கண்ணே, அவ்வளோதான். அப்போ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. சொல்கிறது புரியுதுங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் தட் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n பாசிட்டிவ் ஆட் நம்பர் இஸ் n² ஓகேங்களா. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் பாசிட்டிவ் ஆட் நம்பரோட வேல்யூ நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணுறோம் n² அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கும் எல்லா கண்டிஷனும் ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கோங்க, அடுத்து கேன்னு எடுத்துக்கோங்க, அடுத்து கே + 1 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. பாருங்கள் ஃபஸ்ட்டு பி ஆஃப் n ஈக்குவல் டு ஆட் நம்பர்னு கொடுத்துருக்கனால நான் ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து சீரியஸ் கொடுக்கல, நானே தான் சீரியஸ் ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க வேர்டில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் sum of first n positive odd number ஓகே. sum of first positive odd number அப்படிங்கிறப்போ 1ல இருந்து odd number நான் வரிசையாக எடுத்துக்கிட்டேன். அப்போது odd numberோட வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்ம். நீங்கள் இதில் கொண்டு போய் n-க்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுங்கள், 2 - 1 ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிடும். n-க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள் செகண்ட் டேர்ம். அப்போது லாஸ்ட்டில் 2n - 1 டேர்ம்ஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போ அதோட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க n² ஓகே. இப்போ இந்த பாலினாமியலில் இந்த சீரியஸில் n = 1ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ n = 1னா இதில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 2
இன்ட்டு ஒன் டூவாக்கன்னு 2 மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, இந்த சைடு 1 அப்ளை பண்ணுங்கள், 1 ஸ்கொயர் 1. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கனால பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. ஓகே, அடுத்தது நமக்கு எண்ணுக்கு பதிலாக கேன்னு அப்ளை பண்ண போகிறோம். என் இருக்க வேண்டிய இடத்துல கே, பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 2k - 1 இஸ் ஈக்குவல் டு அப்போ இங்கே என்னென்னு கிடைக்கும் கே ஸ்கொயர். ஸோ இஸ் ட்ரூ. ஓகேங்களா, அடுத்து k + 1 இருக்கிறப்ப தான் ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறோம். ஃபார் n ஈக்குவல் டு k + 1. அப்போது 1 + 3 + எக்ஸெட்ரா 2k - 1 இருக்காங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா கேக்கு பதிலாக k + 1 போட்டிருக்கோம். ஓகேங்களா, -1. இதுக்கு முன்னாடி டேர்ம் கண்டிப்பாக நீங்கள் வேறு இன்னும் நீங்கள் எதுவுமே யோசனை பண்ண வேணாம். இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் தான் அப்படியே கிடச்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டேர்ம் இதோட ஒன்று கம்மி. ஏன்னா இது k டேர்ம், இது k + 1 டேர்ம். ஆமாம் வாக்கண்ணே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்துட்டு கேக்கு பதிலாக k + 1 அப்ளை பண்ணிடுறீங்க. இதுக்கு முன்னாடி டேர்ம் இங்கே இருக்கிறத அப்படியே ரைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு அப்ளை பண்ணுங்கள் k + 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எப்பயுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கு k ஸ்கொயர். அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நான் என்னன்னு போட்டிருக்கேன்னா k ஸ்கொயர் போட்டுக்கிறேன் ப்ளஸ் 2k + 1 - 1. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 2k 2 - 1. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் +1 கிடைக்குங்களா? அப்போது இது என்னென்னா உங்களுக்கு ரிசல்ட் எழுதணும்னா k ஸ்கொயர் ப்ளஸ் 2k + 1. இது நமக்கு பார்க்கறதுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கனால a + b த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த n ஸ்கொயர் ஃபார்மேஷன்லேயே ஆன்சர் கிடைச்சிருச்சா k + 1 ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ p ஆஃப் k + 1 இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6. என்னோட வேல்யூ கிரேட்டர் than or equal to 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரூவ் தட் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி சீரியஸாக கொடுக்காம வேர்டிங்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதான் எழுதியிருக்குது. சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதெல்லாம் நீங்கள் 10th ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எடுத்தோன்னே p ஆஃப் n எடுத்துக்கிட்டேங்களா? அதில் n = 1 அப்ளை பண்ணுறேன்னா அப்போ n இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர்னா 1. இந்த சைடு 1 அப்ளை பண்ணுங்கள். 1 1 + 1 2 × 1 2 + 1/6. ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்குது. ஸோ 6/6 1 1. அப்போ p ஆஃப் 1 இஸ் ட்ரூ. அடுத்து n = kன்னு அப்ளை பண்ணுறப்ப இந்த இடத்துல n இருக்க வேண்டிய இடத்துல kன்னு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? n இருக்க வேண்டிய இடத்துல k + 1 அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், n இருக்க வேண்டிய இடத்துல k + 1 அப்ளை பண்ணுறப்போ p ஆஃப் k + 1 = 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா. n இருக்க வேண்டிய இடத்துல k + 1 போடுவோம். இதுக்கு முன்னாடி டேர்ம் வந்து இதோட ஒன்று கம்மியாக இருக்கும், k ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ இந்த சைடு ஆன்சர்லையும் n இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும் k + 1 போட்டிருக்கோம். அப்போ k + 1 கிடைக்கும். அடுத்து வந்து அதுலேயே n + 1 இருக்கனால அங்கே ஒரு 1 k + 1 போடுறப்போ ஒரு என்ன இருக்கும், அதனால k + 2. இது n, இது n × n + 1, இது வந்து 2n + 1. அங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா அந்த இடத்துலலாம் k + 1 அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவாக்கண்ணே. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு இந்த k ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு என்ன வேல்யூ முன்னாடி எழுதியிருப்போம்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா + k ஸ்கொயரோட வேல்யூ என்ன? k × k + 1 × 2k + 1/6 ப்ளஸ் இந்த டேர்ம். ஓகேங்களா, அப்போது இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்லையுமே k + 1 இருக்கா? ஸோ k + 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் தான். k × 2k + 1 + 6 × k + 1. ஓகேங்களா, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுறேன். 2k² + k. இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 6k + 6. ஓகேங்களா, இப்போ அடுத்து 2k², k + 6k என்ன கிடைக்கும்? 7k + 6. ஓகே, இப்போ இது நமக்கு இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக்கண்ணே. அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ 2 × 6 12. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 போட்டிருக்கேண்ணா. பாருங்கள், ஃபேக்டர் பிரிச்சிருக்கேன். மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்போ 4 3 சார்னு பிரிச்சுக்கிட்டேன். அதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஏன்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். அப்போ k + 2 2k + 3. ஓகேவா, அவ்வளோதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன். இது ஒன்றும் கிடையாது, இது தேவையில்லை. நீங்கள் இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லை, இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனா போதும். ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, using the mathematical induction show that for any natural number 1/1.2 + 1/2.3 + 1/3.4, அதாவது பாயிண்ட் கிடையாதுக்குன்னு டாட், சாரி நான் பாயிண்ட் சொல்லிட்டேன், அதாவது இன்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். 1 × 2 2 × 3
3 into 4 plus etc plus 1 by n into n plus 1. அதாவது இதோட ஜென்ரல் ஃபார்ம் தான் லாஸ்ட் டேர்மாக இருக்கும். என்னுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. 1 1 plus 1 1 into 2 கிடைக்கும். அடுத்து 2 போட்டிங்கன்னா அடுத்த டேர்ம் கிடைக்கும். அடுத்து 3 போடுறப்ப கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு என்னதுக்கான n by n plus 1. ஓகே, இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், p of n எடுத்துக்கலாங்களா? p of n எடுத்துருக்கனா இதில் ஃபஸ்ட்டு n is equal to 1 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுங்க. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணுறப்போ 1 by 1 into 1 plus 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2ன்னு கிடைக்குங்களா? ஓகே, அடுத்து இந்த சைடு அப்ளை பண்ணுறப்போ 1 by 1 plus 1 1 by 2. ஸோ p of 1 is true. அடுத்து n is equal to k அப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல n பதில் என்னன்னு போடுறோம்? k போடுறோம். k plus 1. ஓகேங்களா? அப்போ இந்த சைடு என்ன கிடைக்கும்? k by k plus 1. ஓகே வைக்கணே. அடுத்து k plus 1 போடுறோம். இப்போ k plus 1 போடுறப்போ இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே k plus 1 போடுறப்போ சொல்லியிருக்கேன், இந்த டேர்ம் முன்னாடி வந்துடும். இதுக்கப்புறம் k பதில் k plus 1, இந்த இடத்துல k plus 1 போட்டிங்கன்னா k plus 1 plus 1 என்ன கிடைக்கும்? k plus 2. அதே மாதிரி இந்த சைடு போடுறப்போ k plus 1, இந்த இடத்துல k plus 1 வேணா k plus 2. ஓகேங்களா? இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர் நமக்கு என்னது? இங்கே LHS போட்டுட்டேன். இதை தான் எடுத்துருக்குறோம். இதை எடுத்துகிட்டு இது வரைக்கும் உள்ள ஆன்சர் நமக்கு இங்கே தெரியும். k by k plus 1 ப்ளஸ் இந்த டேர்ம் 1 by k plus 1 into k. டினாமினேட்டர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா LCM எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே k plus 1 இருக்குது. k plus 2 இல்லை, இருந்தாலும் எடுத்துக்கணும். இதில் என்ன இல்லை கண்ணு? k plus 2 இல்லை. ஸோ நியூமரேட்டரில் k plus 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. k ஸ்கொயர் plus 2k கிடைக்கும் plus 1. அப்போ இது பார்க்குறதுக்கு a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கனால a plus b தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரு k plus 1 ஒரு k plus 1 கேன்சல் ஆச்சுன்னா k plus 1 by k plus 2. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Prove that for any natural numbers n, a power n minus b power n is divisible by a minus b where a greater than b. ஓகே, எந்த நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் பாருங்கள், இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. a power n minus b power n இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக a minus b ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து a greater than b னா ஏங்கிறது b யோட அதிகம். இதுலேயும் அதே மாதிரி தாக்குன்னு போட போகிறோம். ஃபஸ்ட்டு p of xன்னு எடுத்துக்கிறோம். சாரி, p of n தான், x கிடையாதுக்குன்னு p of n எடுத்துக்கிறோம். a power n minus b power n. ஓகே, ஃபார் n is equal to 1 அப்ளை பண்ணுங்க. n is equal to 1 அப்ளை பண்ணுறப்ப a minus b கிடச்சிருச்சுங்களா? அப்போ நம்ம கிடச்சிருக்கிறது a minus b னால கண்டிப்பாக இது a minus b ஆல் டிவைட் ஆகுங்களா? அதான் எழுதியிருக்கோம். which is divisible by a minus b. ஸோ p of 1 is true. ஓகே, அடுத்து n is equal to k அப்ளை பண்ணுறப்ப p of k is equal to a power k minus b power k is divisible by a minus b. ஏன் நமக்கு வந்து இது டிவிசிபிள்னு சொல்லியிருக்கோன்னா, இப்போ கேக்கு சப்போஸ் வந்து ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் போட்டு காமிச்சிருக்கேன். கேக்கு நான் 2 அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா? a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. அதே மாதிரி பாருங்கள், a கியூப் மைனஸ் b 3ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ a கியூப் மைனஸ் b கியூப்னால நமக்கு என்ன கிடைக்கும்? a மைனஸ் b இன்ட்டு ஒரு வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ தான் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா லாம்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது சம் மல்டிபிள் ஆஃப் a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். p ஆஃப் k இஸ் ஈக்குவல் டு சம் மல்டிபிள் ஆஃப் a மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்போ அதனால் a மைனஸ் பியால் இதுவும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து k n is equal to k plus 1 போடுறேன். ஸோ அப்போ p ஆஃப் k plus 1 is equal to a பவர் k plus 1 மைனஸ் b பவர் k plus 1. இதுவும் நமக்கு a minus b ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ரூவ் பண்ணுறப்போ இந்த ஆன்சர் எடுத்துக்கிறோம். a பவர் k plus 1 மைனஸ் b பவர் k plus 1 எடுத்துகிட்டு இது வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகும்னு சொன்னோம்ல. அப்போ டிவைட் ஆகிறப்போ இதுவும் நமக்கு என்ன? சம் மல்டிபிள் ஆஃப் a minus b. இது ரெண்டுக்கும் டிஃபரனேஷன் கிடைக்கும். டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது லாம்டா இது லாம்டா 1 வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துட்டு a பவர் k plus 1 மைனஸ் b பவர் k plus 1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டேர்மை நானே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதாவது a இன்ட்டு b பவர் கேவும் a இன்ட்டு b பவர் k ஒரு டேர்மை ப்ளஸ் பண்ணி ஒரு டேர்மை மைனஸ் பண்ணிக்கிறேன். சேம் டேர்ம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுலையும் a காமனாக எடுத்துட்டேன்னா a பவர் k வரும், இதில் b பவர் k வரும். இது ரெண்டுலையும் நான் b பவர் கேவை காமனாக எடுத்துட்டேன்னா இதில் a இருக்கும், இதில் வந்து b மட்டும் இருக்கும். ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? b பவர் இதுக்கு என்ன அர்த்தம்? பவரில் இருந்தால் என்ன அர்த்தம்? b பவர் k இன்ட்டு பின்னு அர்த்தம். ஆமாவா? இதுவும் நமக்கு என்ன? a பவர் k இன்ட்டு a, அதாவது பவரில் 1 இருக்குது. பிரித்து எழுதுனா ஓகேங்களா? அதான் காமன் எடுத்துச்சு. இப்போ ரெண்டு டேர்ம்லையும் பாருங்கள், இந்த a பவர் k மைனஸ் b பவர் கேவோட ரிசல்ட் இங்கே இருக்கா? என்ன இருக்குது? லாம்டா இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதுவும் a மைனஸ் b இதுவும் a மைனஸ் b இருக்குங்களா? ஸோ ரெண்டுலேயுமே a மைனஸ் b காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? a லாம்டா ப்ளஸ் b பவர் k. இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், சம் மல்டிபிள் ஆஃப் திஸ் டேர்ம். ஸோ இதை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா லாம்டா 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது லாம்டா 1 இன்ட்டு a மைனஸ் பின்னு கிடச்சிருக்கனால இதுவும் நமக்கு என்னென்னா a மைனஸ் b ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா கண்ணு? ஓகே, பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஷின், 3 பவர் 2n plus 2 மைனஸ் 8n மைனஸ் 9 இஸ் டிவிசிபிள் பை 8. இப்போ நமக்கு சும்மா ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 8ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் லாஸ்ட் கொஷின் மாதிரி தான் போட்டிருக்கோம். p ஆஃப் n நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து விச் இஸ் கண்டிப்பாக கிவனில் கொடுத்துருக்கிறது டிவிசிபிள் பை 8. ஓகேங்களா? அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு n is equal to 1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, n is equal to 1 அப்ளை பண்ணுறப்போ 3 பவர் 2 into 1 2 2 plus 2 போட்டிருக்கேன். மைனஸ் 8 into 1 8 மைனஸ் 9. ஓகே,
3 பவர் 2 + 2 நமக்கு என்ன 4. அப்போ 3 பவர் 4னா 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 81 -8 -9. ஓகே, இதை நீங்கள் -8 -9 நமக்கு என்ன கண்ணு 17. அப்போது 81லேருந்து 17 மைனஸ் பண்ணிங்கன்னா 64. 64ங்கிறது நமக்கு என்ன 8ஆல் டிவைட் ஆகுங்களா, அதான் போட்டிருக்கேன், which is divisible by 8. அப்போ P of 1 is true. ஓகே, அடுத்தது P of Kன்னு போடுறோம். n இருக்கிற இடத்துல Kன்னு போடுறோம். 2 power K + 2 -8K -9. ஓகே, இது n பதில் தானே K போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதுவும் நமக்கு என்னென்னா 8ஆல் டிவைட் ஆகும், சம் மல்டிபிள் இருக்கும். ஓகேங்களா, அப்போ சம் மல்டிபிள் தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா லாம்டான்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் K + 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ K + 1 போடுறப்போ 2 × அதாவது இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணுறோம். K + 1 + 2 அடுத்து -8 × K + 1 -9. ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இது பவரில் ப்ளஸ் இருந்தால் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா. அப்போ 3 பவர் 2 × 3 பவர் 2 × K + 1 மைனஸ் உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிட்டேன் -9. அப்போ இது ரெண்டும் நமக்கு -17 -8K. அப்போ 3² அப்படின்னாவே நமக்கு என்ன கண்ணு 9. அந்த 3² வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 8 லாம்டா. ஓகே, இந்த இடத்துல நான் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன் கண்ணு. அதாவது இங்கே பாருங்கள், 3 பவர் 2K + 2 -8K -9ஓட வேல்யூ என்ன 8 லாம்டாவா. அப்போ இதுக்கு பதிலாக தான் நான் 8 லாம்டா போட்டிருக்கேன். இந்த இடத்துல மாற்றி எழுதி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 3 பவர் 2K + 2 = 8 லாம்டா. இந்த ரெண்டு டேர்மும் அந்த சைடு வரப்போ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுமா. ஏன்னா இங்கே இருக்கிறது அதுதான் 3 பவர் 2 × K + 1 அர்த்தம். உள்ள கொண்டு மல்டிப்ளை 2K 2 தானே, அந்த டேர்மோட வேல்யூ தான் நான் இங்கேருந்து மாற்றி எழுதுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே எழுதி வச்சிருக்கேன். 3 பவர் 2K + 2 = இது ரெண்டும் அந்த சைடு போகிறப்போ ப்ளஸ். ஸோ அதை வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் -8K -17. ஓகேவா, அதுக்கப்புறம் இது 3² 9 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ 72 லாம்டா. அடுத்து இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 72K. அடுத்து இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 81 99 சார். இது -8K -17. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 72 -8K அப்படிங்கிறப்போ நமக்கு 64 கிடைக்கும். 81 - 17 கிடைக்கிறப்போ நமக்கு 56 கிடைக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பாருங்கள் 72 64 56 எல்லாமே நமக்கு 8ஆல் டிவைட் ஆகுங்களா. ஸோ 8 காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள ஒரு டேர்ம் கிடைக்குது. அதை தான் நம்ம என்ன வச்சுக்கணும்னா லாம்டா 1. ஸோ which is divisible by 8. ஓகேங்களா, எல்லா சம்மும் இதே கான்செப்ட் இதுக்கான. ஓகேங்களா, பாருங்கள் நெக்ஸ்ட்டு யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி இன்டீஜர் n ≥ 2 3n² greater than n + 1 the whole square. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் let P of n = 3n² greater than n + 1 the whole square கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க என்னென்னா ≥ 2. அதாவது 2 இல்லைனா 2 எபோவ் தான் எடுத்துக்கணும், 1 எடுக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே n = 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ n-க்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுறப்போ 3 × 2² நமக்கு 4. ஓகேங்களா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 + 1 3. இப்போ நமக்கு இது பார்த்தோன்னா 12, இது பார்த்தோன்னா 3². அப்போ 12 இது வந்து நமக்கு 3² 9 கிடைக்குங்களா. அப்போ இதோட இது அதிகமாக தானே இருக்குது கிரேட்டர். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அடுத்தது நமக்கு வந்து பார்த்தோன்னா n = Kன்னு அப்ளை பண்ணுறப்போ 3K² greater than K + 1 the whole square. ஸோ இஸ் ட்ரூ. அடுத்து K + 1 அப்ளை பண்ணுறோம். இப்போ K + 1 அப்ளை பண்ணுறப்போ P of K + 1 = 3 × K + 1 the whole square greater than K + 1 + 1ங்கிறப்ப K + 2 the whole square. ஓகே, இப்போ நான் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன்னு. இப்போ K + 1 the whole square நமக்கு ஃபார்முலா A + B whole square A² + 2AB + B². ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இந்த ஃபார்மேஷன் கொண்டு வரணும். இது கிரேட்டர் தன் கொண்டு வரணும். இப்போ இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 3K² + 6K + 1. ஓகே, 3K² வேல்யூ இங்கே இருக்கா. 3K² இதுக்கு ஈக்குவல் K + 1 கிரேட்டர். அப்போ கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கனால இங்கே கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டு K + 1 whole square இதுக்கு பதிலாக போட்டுக்கிறோம். ஓகேங்களா, +6K + 3. ஓகே, இப்போ இது A + B whole squareங்கிறனால A² + 2AB + B² போட்டிருக்கேன் +6K + 1. ஸோ 2K + 6K என்ன கிடைக்கும் 8K. 1 இடத்துல பாருங்கள் 3 போடாமல் விட்டுருக்கு. இப்போ 1 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 8Kவை பிரிச்சுக்கிறேன். 4 + 4ன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ 4K இங்கே எழுதிக்கிட்டேன், 4K இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ K² + 4K + Kவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இது A² + 2AB + B². ஸோ A + B the whole square ப்ளஸ் இந்த 4K. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4K வந்து அடிஷனலாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக இதோட நமக்கு இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் K + 2 whole square. ஓகேவா, இதோட இது கிரேட்டர் தன். அப்போ அடிஷ்னலாக ஒரு வேல்யூ கிடச்சினாலும் நமக்கு இது வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன வேல்யூ தான். ஏன்னா K greater than 0 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதுவும் நமக்கு ஆட் பண்ணுறப்போ இந்த ரிசல்ட் மட்டும் நமக்கு K + 2 the whole square அப்படின்னு கிடச்சிருக்கு. அந்த 4Kக்கு வந்து சின்ன வேல்யூ தான், அதை நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேவா, இந்த மாதிரி கிரேட்டர் தன் சிம்பிளெலாம் கொஞ்சம் அடிஷ்னலாக வரும்.
ஓகே பாருங்க, இதுவும் யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி இன்டீஜர் n greater than or equal to 2 3n greater than n square. ஓகே, p of n equal to 3 power n greater than n square. ஃபர்ஸ்ட் n equal 2 போட்டிருக்கேன், அப்போ ரெண்டு பக்கமும் 2 அப்ளை பண்ணியிருக்கேன், அப்போ அதில் 3 ஸ்கொயர் வரும், 2 ஸ்கொயர் வரும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து இஸ் ட்ரூ, ஏன்னா 4 விட 9 வந்து கிரேட்டர். ஓகே, அடுத்து கேன்னு அப்ளை பண்ணுறேன், 3 power k greater than k square, ஸோ இஸ் ட்ரூ. அடுத்து k plus 1 அப்ளை பண்ணியிருக்கேன், k plus 1 the whole square. ஸோ இதை நமக்கு பிரிக்கிறப்போ 3 power k into 3 இதை எடுத்துகிட்டு இதை கொண்டு வர போகிறேன். அப்போ 3 power k அப்படிங்கிறதோட வேல்யூ நமக்கு k ஸ்கொயர் ஒன்றும் இல்லை, இங்கே நமக்கு இங்கே கண்டுபிடிச்சோல்லவா 3 power k எக்ஸாம்பிள் 3 power k ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிரேட்டர் than k plus 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது ஒன்றும் பண்ணல, 3 power k into 3 இருக்கா, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 3k ஸ்கொயர். 3 power k வந்து k ஸ்கொயர், ஏன்னா இங்கே இருக்கே 3 power kங்கிறது k ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 into k ஸ்கொயர். 3k ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு k plus 1 the ஹோல் ஸ்கொயருங்கிறது இங்கே நம்ம போட்டிருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.69க்குன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் மீனிங் சொல்லணும், ஒவ்வொன்று இடத்துலையும் நான் வந்து மைனூட்டாக சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நான் இது வந்து அப்புறமா உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணோன்னே போர்டில் வந்து நான் டீச் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்படி இல்லையா சப்போஸ் ஸ்கூல் அப்படின்னா அப்புறம் லாஸ்ட்டாக நான் உனக்கு சொல்கிறேன் இந்த கொஷினை. ஓகேங்களா, ட்ரிக்னாமெட்ரிலாம் நடத்தினதுக்கப்புறம் சொன்னால் தான் உனக்கு புரியும். ஓகேவா? ஓகே பார்க்கணே, இதுவும் அதே தான். யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n வித் த அசம்ஷன் ஐ ஸ்கொயர் வந்து நம்ம -1ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஐ ஸ்கொயர்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் கண்ணு, அதாவது இமேஜினரி பார்ட். ஸோ அதோட வேல்யூ -1 நம்ம 12th படிக்கிறப்ப படிப்போம். ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா r into cos theta plus i sin theta whole power n is equal to r power n into cos n theta plus i sin n theta அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த தீரம் வந்து நமக்கு டி மாய்வஸ் தீரம் அப்படின்னு 12th இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கிவன் ரிசல்ட் இதுதான் கண்ணு. இதை வந்து நமக்கு p of n எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு n is equal to 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ n is equal to 1 அப்ளை பண்ணுறப்ப இது 1ங்களா, இப்போ இந்த பக்கம் 1 அப்படின்னா r கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவலாக கிடச்சிருக்குங்களா. ஓகே, அடுத்து n equal to k அப்ளை பண்ணுறப்ப இந்த இடத்துல k ஆயிரும், இந்த இடத்துலையும் k வரும், இந்த இடத்துலையும் நமக்கு k தீட்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓகே அதுவும் ட்ரூ. அடுத்து நமக்கு k plus 1 அப்ளை பண்ணுங்களா, அப்போ இந்த இடத்துல பவரில் k plus 1 போட்டிருக்கேன், இந்த சைட்லையும் k plus 1, இங்கே உள்ளே இருக்கிறதுல nலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா k plus 1 போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன், இது ஹோல் பவர் ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதுக்கு தனியாக பவர் போட்டிருக்கேன், இதுக்கு தனியாக பவர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா cos theta plus i sin theta whole power k plus 1 இதை பிரிச்சுக்கிறேன். அதாவது k plus 1 k into 1ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ cos theta plus i sin theta whole power kக்கு வந்து பாருங்கள் இங்கே நமக்கு இருக்கும் வேல்யூ எங்கே இந்த இடத்துல இருக்கிற இதுக்கு என்ன வேல்யூ r power k into cos k theta plus i sin k theta. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதோட வேல்யூ என்னென்னா cos k theta plus i sin k theta. ஓகேங்களா, இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cos theta plus i sin thetaன்னு இருக்குது. ஓகே, அடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா r power k plus 1 அப்படியே இருக்கட்டும், உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன் cos k theta into cos theta i cos k theta into sin theta. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ i sin k theta cos theta i into i ஸ்கொயர் sin k theta into sin theta. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இது வந்து நான் ரியல் பார்ட்டு தனியாக இமேஜினரி பார்ட்டு தனியாக பிரிக்கிறேன். ரியல் பார்ட் அப்படின்னா இந்த வெறும் ஐயோட இருக்கிறது இமேஜினரி பார்ட், ஐ இல்லாமல் இருக்கிறது தான் ரியல் பார்ட். அப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஐ ஸ்கொயரோட வேல்யூ நான் என்ன எழுதிக்கிறேன்னா -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல இது ரெண்டும் ரியல் பார்ட். cos k theta cos theta minus sin k theta sin theta plus i, இது ரெண்டுமே i. ஸோ sin k theta cos theta plus cos k theta sin theta. இது பார்க்கறதுக்கு நமக்கு ஃபார்முலா கண்ணு cos a cos b minus sin a sin b. cos a cos b minus sin a sin b னா cos a plus b. ஓகேங்களா, a plus bங்கிறப்போ இந்த இடத்துல k தீட்டா இங்கே தீட்டா, இப்போ ரெண்டுலேயும் தீட்டாவை எடுத்துட்டோம்னா k plus 1. ஓகேங்களா, அதே மாதிரி இது பார்க்குறப்போ நமக்கு sin a cos b plus cos a sin b அப்படின்னா sin a plus b ஃபார்முலா. அப்போ இதுலேயும் இங்கே k தீட்டா இருக்குது, அப்போ k தீட்டா ப்ளஸ் தீட்டாங்கிறப்போ தீட்டா வெளியே எடுத்துட்டோம்னா k plus 1. ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஓகே, இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். எல்லா கொஷின் நான் சொல்லிட்டேன், எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாம் இப்போ இது வரைக்கும் சொன்னது. இப்போ எக்ஸசைஸ் கொஷின்ஸ் அதே ஃபார்மேஷனில் இருக்கும் பாருங்கள். ஃபை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட்.
1 square plus 2 square plus 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. n cubes equal to n into n plus 1 by 2 the whole square. Okay, given a p of n ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து n equal to 1 ன்னு அப்ளை பண்றப்போ ட்ரூ ஆயிருச்சு. n equal to k ன்னு அப்ளை பண்ணியிருக்கிறப்பையும் ட்ரூ ஆயிருச்சு. k plus 1 அப்ளை பண்றப்போ ஏற்கனவே சொல்லிருக்கு இங்கே k plus 1 போடுறப்போ அதுக்கு முன்னாடி டேர்ம் k டேர்ம். ஓகேங்களா? அப்போ இந்த சைடு k plus 1 இந்த சைடு k plus 1 plus 1ங்கிறப்ப k plus 2 by 2 the whole square. ஓகே, இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். இந்த ரிசல்ட்டை தான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus k cube வரைக்கும் வேல்யூ என்னன்னா k into k plus 1 by 2 the whole square plus this term. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k into அதாவது k ஸ்கொயர் k plus 1 the whole square by 4ன்னு கிடைக்குங்களா? அந்த 4 தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கேன் ஒரே ஸ்டெப்பில். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுலேயுமே k plus 1 whole square காமன் எடுத்துட்டேன். இதில் k ஸ்கொயர் மட்டும் இருக்கும், இதில் 4 into k plus 1 இருக்கும். அப்போ 4 into k plus 1னா 4k plus 4. ஓகேவா? அடுத்து இது பார்க்கறதுக்கு எனக்கு a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் ஃபார்மேஷன் இருக்கனால a plus b the whole square. ஏன்னா 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இது a இது b. அப்போ k plus 2 the whole square by 4. அப்போ p of k plus 1 is true. ஓகேவா? ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைவ் தி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் n greater than or equal to 1. ஓகேங்களா? அதே தான் இருக்குங்களா? சேம் கான்செப்ட் கண்ணா. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆன் நம்பரோட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். எது கொடுத்தா என்ன கண்ணு? ஃபஸ்ட்டு நமக்கு என்னங்கிறது கிவன் p ஆஃப் n எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் n is equal to 1ன்னு அப்ளை பண்ணியிருப்பேன். n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1ன்னு அப்ளை பண்ணியிருப்பேன் பாருங்கள். 2 into 1 minus 1 அப்படிங்கிறப்போ 2 into 1ங்கிறப்போ 2 minus 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அதே மாதிரி இல்லை, ரைட் ஹேண்ட் சைட் போடுறப்போ 1 2 minus 1 அடுத்து 2 plus 1 by 3. அப்போ இதில் 1 கிடைக்கும், இதில் 3 கிடைக்கும். அப்போ 3 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ p of 1 is true. அடுத்து k அப்ளை பண்ணியிருக்கேனா, அடுத்து k plus 1 அப்ளை பண்ணியிருப்பேன் பாருங்கள். k plus 1 அப்ளை பண்ணுறப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கேக்கு என்ன அப்ளை பண்ணிங்களோ அதுக்கு முன்னாடி டேர்ம், அடுத்த டேர்ம் வந்து கேவோட பதில் k plus 1. ஸோ இந்த சைடு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். 2 into k plus 1 2 into k plus 1. ஸோ அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 2k plus 2. அப்போ 2k plus 2ங்கிறப்போ 2 minus 1 plus 1 கிடைக்கும். இங்கே 2k plus 2 கிடைக்கும். அப்போ அந்த 1ஓட சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2k plus 3. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இது இதோட ஈக்குவல்ஸ் தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன். இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, k into 2k minus 1 into 2k plus 1 by 3. இந்த வேல்யூ அப்படியே எழுதியாச்சு. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. 2k plus 2 இப்போ 2 minus 1 1. ஓகேங்களா? நம்ம இனிமேல் ஹையர் கிளாஸ் வந்துட்டோம், அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ண கற்றுக்கணும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ரெண்டுலேயும் 2k plus 1 காமனாக எடுத்துட்டேன். இப்போ இதில் k into 2k minus 1 இருக்கும், இதில் 3 into 2k plus 1 உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. குவாட்ரிக் ஈக்குவேஷனாகவே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும்ல, ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது, 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 3 2s are 6. அப்போ 2வால் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா k plus 1 2k plus 3 அதான் போட்டிருக்கேன். அதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகேவா? ஓகே கண்ணே, பாருங்கள். ப்ரூவ் தட் தி சம் ஆஃப் ஃபஸ்ட் n non-zero even numbers n square plus 1. இதே மாதிரி எக்ஸாம்பிள் கொஷனில் ஆட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பரோட சீரிஸ் எடுத்துக்கிறேன். 2 plus 4 plus 6 plus எக்ஸெட்ரா. ஈவன் நம்பர்னால 2n. ஏன்னா n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 4 கிடைக்கும். ஸோ இங்கே கிவன் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, n ஸ்கொயர் ப்ளஸ் n-ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு n is equal to 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல n-க்கு 1ன்னு அப்ளை பண்ணுறப்போ 2 into 1 2. இந்த சைடு அப்ளை பண்ணுறப்போ 1 ஸ்கொயர்னா 1 1 plus 1 2 கிடைக்கும். ஸோ p of 1 is true. அடுத்து n is equal to k-ன்னு அப்ளை பண்ணுங்கள். k அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 plus 4 plus 6 plus எக்ஸெட்ரா ப்ளஸ் 2k is equal to k ஸ்கொயர் ப்ளஸ் k. ஓகே, அடுத்து k plus 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 into k plus 1. இது 2k போட்டுக்கோ. இந்த இடத்துல k plus 1 the whole square plus k plus 1. ஓகேவா? இப்போ இது k plus 1 whole square ப்ளஸ் k plus 1 ரெண்டுலேயும் k plus 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இதில் ஒரு இங்கே பாருங்கள், நான் போட்டு காமிச்சிருக்கேன். ரெண்டுலேயும் k plus 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா k plus 1 ப்ளஸ் இதில் 1 வருமா, அதுதான் k plus 2ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகே, இப்போ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வரைக்கும் உள்ள ரிசல்ட், இந்த 2k வரைக்கும் உள்ள ரிசல்ட் என்ன, k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 2 into k plus 1 is equal to என்ன கிடைக்குது நமக்கு, இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 2k. ஓகே, இதை ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் கேவை காமனாக எடுத்துக்கிட்டேன். அப்போ k plus 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 into k plus 1. இது ரெண்டுலேயுமே k plus 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இதில் k மட்டும் இருக்கும், இதில் 2 இருக்கும். இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் கண்ணு. பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பாருங்கள். 1.2 plus 2.3 plus 3.4 is equal to n into n plus 1
இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 இன்ட்டு n + 2/3. ஓகே, ஃபஸ்ட்டு பி ஆஃப் என்னன்னு எடுத்துட்டுங்களா? அடுத்து n = 1ன்னு அப்ளை பண்ணி ஈக்குவலாக கிடச்சிருக்கா? ஓகே, அடுத்து n = kன்னு அப்ளை பண்ணியிருக்கணும். அடுத்து k + 1 அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல தான் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேங்களா, இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது n இருக்க வேண்டிய இடத்துல k + 1 இன்ட்டு k + 1 + 1ங்கிறப்ப k + 2 கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல k + 1 k + 1 + 1ங்கிறப்ப k + 2 k + 1 + 2ங்கிறப்ப k + 3. ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேக்கு என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் இருக்கும். அப்போ அதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? k × k + 1/k + 2/3. ஸோ ரிமைனிங் இந்த வேல்யூ ப்ளஸ் இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ரெண்டுலேயும் காமனாக பாருங்கள் k + 1 k + 2 இருக்கா? அப்போ எடுத்துட்டிங்கன்னா இதில் k இருக்கும், இதில் +3 இருக்கும். அதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கணும். இது யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட். ஓகேங்களா, இந்த ரிசல்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பி ஆஃப் n எடுத்துட்டோமா? அடுத்து n = 2ன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே கிவனில் வந்து n > = 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 and 2 அப்படியே தான் எடுக்கணும். அப்போ நான் 2ன்னு எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுறப்ப ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் கொண்டு போய் n க்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். 1/4 கிடைக்கும். அப்போ 1 - 1/4 என்ன கிடைக்கும்? 3/4. ஓகேவா, இது 4 - 1 இது இந்த சைடு போட்டிருக்கிறது இங்கே போட்டிருக்கிறது 2 + 1/2 × 2 4. ஸோ 3/4 ரெண்டு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அடுத்து n க்கு kன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது n க்கு k + 1 அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, k + 1 அப்ளை பண்ணுறப்பெல்லாம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 1/k². அடுத்து பண்ணுறப்போ 1/k + 1². இது வரைக்கும் நமக்கு வேல்யூ என்ன இருக்குது? k + 1/2k போட்டிருக்கோமா? அடுத்து இந்த வேல்யூ. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? k + 1 இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கேனா? பாருங்கள், k + 1² ப்ளஸ் -k. அப்போ k + 1² சிம்பிளிஃபிகேஷன் a² + 2ab + b². இந்த -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சு. பை k + 1. அப்போ இதில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? k² + 2k மட்டும் இருக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 2k × k + 1. இந்த k² + 2kல தான் 2kவை காமனாக எடுத்து போட்டிருக்கோம். அப்போ k கேன்சல் ஆயிரும். k + 2/2 × k + 1. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். பாருங்கள், யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர்ஸ் n > = 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் பாருங்கள். 1/1 + 2 + 1/1 + 2 + 3 + 1/1 + 2 + 3. அதே மாதிரி 1/1 + 2 + 3 + எக்ஸட்ரா +n. ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து 1லேருந்து 1 அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப n வரைக்கும் இருக்கும் n திட்டம். இப்போ இது வந்து n - 1/n + 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பி ஆஃப் n எடுத்தாச்சு. n = 2ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இந்த சைடு 1/2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 + 2 வந்து 1/3. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இது 2 - 1/2 + 1 அப்படிங்கிறப்போ 1/3 கிடைக்கும். அப்போ P of 1 is true. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை கண்ணு. இந்த டேர்ம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ n-க்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். இதுதான் கிடைக்கும் 1/1 + 2. அந்த ஃபஸ்ட்டு டேர்மோட ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து P of k n-க்கு பதிலாக kன்னு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து k + 1 அப்ளை பண்ணியிருக்கேன். அதே சிம்பிளிஃபிகேஷன் தான். k + 1 k வரைக்கும் இருக்கக்கூடிய ரிசல்ட் எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது 1 + 2 + 3 + எக்ஸட்ரா k + 1. அப்போ நமக்கு ஃபார்முலா இது ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கு n வரைக்கும் இருந்தால் என்ன ஃபார்முலா? n × n + 1/2. அப்போ k + 1 வரைக்கும் இருந்தால் k + 1 × k + 1/2. பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n வரைக்கும் இருந்தால் இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்போ n-க்கு பதிலாக k + 1ங்கிறப்ப k + 1 k + 1 + 1ங்கிறப்ப k + 1/2. ஓகேங்களா, இந்த 2 நியூமரேட்டருக்கு போயிருது. அடுத்த ஸ்டெப்பில் LCM எடுத்திருக்கேன். k + 1 × k + 2. ஸோ இதில் k + 2 இல்லாதனால நியூமரேட்டரில் k + 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து எல்லா டேர்மும் இருக்குது, மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இது உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். k² 2k - k -2. ஸோ அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு k² + k - 2ன்னு கிடைக்குது. +2 - 2 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுக்கும் k-வை காமன் எடுத்துட்டோம்னா k + 1 கிடைக்கும். k + 1 k + 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா k/k + 2. ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பெருசாக. ஓகேவா, அது சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் புதுசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, 7th கொஷின் பாருங்கள். இதுவும் அதே தான். அப்போ போட்டுருவீங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு n-க்கு 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து k அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு k + 1 அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே நான் பக்கத்தில் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ரஃப் ஒர்க்காக போட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரஃப் ஒர்க்காக போட்டதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு தான் நான் அந்த கேக்கு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இது ரஃப் ஒர்க்கு நான் போட்டு எப்படி ஃபேக்டர்ஸ் இது வந்துச்சு அப்படிங்கிறத நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி மாடலுங்கிறனால நான் சொல்லலை. ஓகேவா, இது பாருங்கள். பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே நான் பக்கத்தில் போட்டிருப்பேன்,
ஃபேக்டரைசேஷன் வந்து நான் பிரித்து காமிச்சிருப்பேன். ஸோ பிரிக்கிறப்போ நீங்கள் இதை எடுத்து அப்படியே பிரித்து எழுதிக்கலாம். டேரெக்டாக 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர் கிடைக்கும். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா போதும், இதெல்லாம் எழுத தேவையில்லை. ஓகேவா? அடுத்தும் பாருங்கள் மேத்தமெட்டிக் டிக்ஷன் அதே தான் இருக்கா. ஸோ இந்த பாருங்கள், இந்த கொஷினில் இது கிடையாது கண்ணு, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது. ஓகேங்களா? நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த ரிசல்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. எல்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டு இந்த ரிசல்ட் எழுதிக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இதே மாதிரி கொஷின் நம்ம போட்டிருக்கோம்ல, டிவிசில் பை இங்கே 3 கேட்டிருக்காங்க, அங்கே டிவிசில் பை 8 அதெல்லாம் போட்டோம்ல, அதே மாதிரி தான். அப்போ ஃபஸ்ட்டு n = 1 n = k அப்படின்னு வச்சுட்டு போட்டு காமிங்க. அடுத்து n = k+1 அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு இங்கே பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் நான் போட்டு காமிச்சிருப்பேன். இங்கே இந்த சைடெல்லாம் போட்டு காமிச்சிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், யூஸ் இன்டக்ஷன் மெத்தடு தான் இதுவும். நமக்கு இஸ் டிவிசிபிள் பை 9. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு P of n-ன்னு. அடுத்து n = 1ன்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு 207 வருது. 207 வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்து P of k-ன்னு போட்டிருக்கோம். P of k-ன்னு போடுறப்போ இதுவும் கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். 9ஆல் டிவைட் ஆகிறப்போ சம் மல்டிப்பிள் இருக்கும்லவா, அதான் 9 × t-ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து P of k+1. இந்த 9 × t-னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10⁴k மட்டும் வேணும்னா இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா k+1 அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த k+1லாம் பவரில் இந்த k+4⁴k+3 பிரிச்சுக்கிட்டேன். 4⁴k × 4⁴k+2 × 4. ஏன்னா நமக்கு அந்த இடத்துல வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 4⁴k+2ன்னு இருக்குல்ல, அதனால் அது மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். +5. இப்போ இது 10⁴k+1 10 × 10⁴k. ஓகே, இது பார்க்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10⁴k அப்படி இருக்குது. 3 4 4⁴k+2 +5. அடுத்த ஸ்டெப்பில் 10 காமனாக எடுத்துகிட்டோம். 10⁴k 10⁴k plus 3 × 4⁴k+2 +5. இந்த சைடு நம்ம என்ன பண்ணலாம், -18 4⁴k+2 -45. இதோட வேல்யூ தான் இந்த 10⁴kக்கு பதிலாக நான் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 13 கொஷின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே பாருங்கள். ஓகேங்களா? 13 11 எல்லாமே ஒரே மாதிரி தான் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். பக்கத்துலேயே நான் ஃபார்முலாஸ்லாம் எழுதி காமிச்சிருப்பேன். ஸோ அதை வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரில அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், இதுவும் அதே தான். நமக்கு அந்த a⁴n - b⁴n / x - y-ன்னு இருந்ததில்ல, அதே மாதிரி இது வந்து x⁴2n - y⁴2n வந்து x + y-ஆல் டிவைட் ஆகிற மாதிரி சம் மல்டிப்புளில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? இதை போடுங்க. சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாவே புரியும். தெரிலைன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா?